நீ அவளது சகோதரி ஆயிற்றே, உனக்கு நன்றாக தெரிந்திருக்குமே அவள் யாருடன் தனது மகிழ்ச்சியை கொண்டாட போயிருக்கிறாள். எங்கிருக்கிறாள் அவள்? கடவுளே, எனக்கு பிராப்தியை பற்றி எதுவும் தெரியாது கடவுளே. நான் சிறைச்சாலையில் தானே இருந்தேன். என்னை சுற்றி இருப்பவர்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? இவளுக்கோ இவள் தங்கை பிராப்தி எங்கிருக்கிறாள் என்று தெரியாது. எனது தங்கை தேவகிக்கோ அவளது 8வது மகன் எங்கிருக்கிறான் என்று தெரியாது. அவனுக்கோ அந்த சதிகாரன் விஷ்ணுவுக்கோ அவனுக்கு கடவுள் கம்சனின் சக்திகளை பற்றி தெரியாது. நான் எங்கும் 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 நிறைந்திருப்பவன், எல்லாம் அறிந்தவன். என்னிடம் எதையும் மறைக்க முடியாது. திருமணத்திற்கு முன்பு பிராப்தி யாரை விரும்பினாள்? பலராமன் அண்ணா வாருங்கள். கோகுலவாசிகள் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள். வாருங்கள் பலராமன் அண்ணா. கண்ணா, நீ சொல்லும் பிரச்சனை வரும்போது அந்த நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம். முதலில் இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம். வாருங்கள். பலராமன் அண்ணா, நானும் உங்களுக்கு உதவி செய்யவா? உன்னால் மாட்டு வண்டியை தூக்க முடியுமா? நீதான் பயிற்சி கட்டையே தூக்கவில்லையே. பலராமன் அண்ணா, நான் உங்களை போல் பலசாலி இல்லைதான். ஆனால் உங்களுக்கு உதவியாவது செய்ய முடியும் அல்லவா? சரிதான் கண்ணா, வா களத்தில் இறங்கு. அவனாக முன்வந்து தானாக என் வலையில் சிக்கிக் கொண்டான். நாராயண நாராயண. பிரபு, சேஷ அவதாரத்துக்கு இந்த பூமியையே தாங்கும் சக்தி இருக்கும் போது அவரால் சின்ன மாட்டு வண்டியை வெளியே எடுக்க முடியவில்லையே ஏன் பிரபு? இது என்னது தங்கள் லீலை பிரபு? லீலை அல்ல, அது நோக்கமாகும் தேவரிஷி. கண்ணனுடைய அவதார நோக்கங்களுள் இதுவும் ஒன்று. யாராக இருப்பினும் தன்னுடைய விசேஷ சக்தியினை பயன்படுத்தாமல் மாறாக கூட்டு முயற்சியில் ஈடுபடுவது என்பது அவசியமாகிறது. நாராயண நாராயண. ஆனால் இந்த நோக்கத்தினால் என்ன நன்மை பிரபு? தேவரிஷி, மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து முயற்சித்தான் எந்த ஓர் சங்கடத்திற்குமான தீர்வை தாமே கண்டறிய இயலும். அதன் பிறகு எந்த ஓர் அவதாரமோ அல்லது தலைவனோ அவர்களுக்கு தேவையில்லை. ஆதலால் பரமாவதாரம் ஸ்ரீகிருஷ்ணருடைய நோக்கமும் இதுவே ஆகும். மனிதர்கள் தம்மை தாமே தன்னிறைவு பெறச் செய்வது. பலராமன் அண்ணா, மாட்டு வண்டி அழுந்துகிறது. பலராமன் அண்ணா, நான் மாட்டிக்கொள்வது போல இருக்கிறது. கண்ணா, தள்ளி போ போ. இந்த மாட்டு வண்டியில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. இதில் யாரோ இருக்கிறது போல் எனக்கு தோன்றுகிறது. அவன் தனது இஷ்டப்படி ஏதோ ஒரு திசையில் சரிக்கிறான். நீ சொல்வது சரிதான் பலராமா, ஆனால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உடல் இல்லாத இந்த உத்கஜனால் இன்று கண்ணனின் மரணம் உறுதியாகிவிட்டது. கடவுளே, எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாது என்றால் தெரியாது. அதற்கு ஏன் பயப்படுகிறாய்? மனம் புரிந்த எனக்கே பிராப்தியை பற்றிய உண்மையை அறியாமல் போயிருக்கும் போது நீ யார்? அவளுக்கு வெறும் சகோதரிதானே. அதுதான் நான் பிராப்தியை விடுதலை செய்த பிறகு அவளது கடந்த காலத்தை பற்றி நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? சரிதானே அஸ்தி? ஆம் கடவுளே. இப்போது அவளது கடந்த காலத்தை அழைத்து எனது எதிர்காலத்தை காண விரும்புகிறேன். ஆனால் நீதான் என் எதிர்காலம். என்னில் பாதி எனக்கு பிரியமானவள், என்னை மிகவும் நேசிப்பவள். உன் மீது எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது, முழு அதிகாரம். கடவுளே, இன்றைய நாள் என் வாழ்வில் மறக்க முடியாத நாள் கடவுளே. இன்று நான் எல்லை இல்லாத சந்தோஷத்தை அடைந்திருக்கிறேன். இன்று நான் உங்கள் அன்பை சம்பாதித்து விட்டேன். இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
மிகுந்த மகிழ்ச்சியாக. அஸ்தி. அப்படியே இரு. கடவுளே, கடவுளே. பலராமன் அண்ணா, சொல் கண்ணா. ஒரு காரியம் செய்யலாம். நான் இதை உள்ளிருந்து ஆராய்கிறேன், நீங்கள் வெளியே இருந்து ஆராயுங்கள். சரி கண்ணா. என் விருப்பப்படியே நடக்கிறது கண்ணா. இனி இந்த மாட்டு வண்டியின் அடியில் இருந்து நீ உயிரோடு தப்பிக்க முடியாது. கண்ணா, கண்ணா, மாட்டு வண்டி அந்த பக்கம் தான் சாய்கிறது கண்ணா. கண்ணா, வெளியே வந்து விடு. அண்ணா, எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு ஒன்றுமாகாது பலராமன் அண்ணா. பாலகனே, நீ உன் தாய் தந்தையை இறுதியாக நினைத்துக்கொள். உன்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது. யா! மன்னா, மன்னா. மன்னன், மன்னன் இல்லை, மரணம், மரணம், மோட்சம். இப்போது துடிப்பதனால் என்ன பயன்? இப்போது மோட்சத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது. வா அஸ்தி, கடவுள் கம்சனின் சரணத்தில் வந்துவிடு. எவ்வளவு பெரிய பாக்கியசாலினி! உனக்கு உனது துக்கங்களிலிருந்து முக்தி கிடைத்து விட்டது. அதுவும் கடவுள் கம்சனின் கையால் உனக்கு முக்தி கிடைத்தது. அஸ்தி, 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 நீ நிஜமாகவே இறந்து விட்டாயா என்ன? அஸ்தி, கண்களை திற, ஏதாவது பேசு. நீ இறந்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் அவள் உயிரோடு இருப்பதனால். உனது தங்கை பிராப்தி தான். ஆனால் நீ நிம்மதியாக இறந்து போ. ஏனென்றால் நான் உன்னுடைய தங்கையையும் இந்த அளவு அன்பாக கொள்வேன். மன்னா, உண்மை, உண்மை. உண்மையா? என்ன உண்மை? அஸ்தி, பகவான் கம்சன் மீது ஆணை, உண்மையை சொல்வதற்கு முன்னால் இறந்து விடாதே அஸ்தி. கூறு, என்ன உண்மை? அண்ணா, தாம் இவ்வளவு பெரிய பலசாலியா? நீங்கள் இவ்வளவு பெரிய மாட்டு வண்டியை காற்றில் பறக்க விட்டீர்களே. எனக்குள் இவ்வளவு சக்தியா? இது எனக்கே தெரியாமல் இருந்ததே. கண்ணா, பலராம் தம்பி இருவரும் நலம்தானே? மாமா, நாங்கள் இருவரும் நலமாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த மாட்டு வண்டி நிலைமைதான் பரிதாபம். பலராமண்ணா, உங்கள் காரியம் முடிந்து விட்டது. ஆனால் எனது காரியம் இன்னும் மிச்சம் இருக்கிறது. வாருங்கள் அண்ணா.
தாத்தா, மாட்டு வண்டியை வெளியே எடுப்பதற்காக எனது பலத்தை பிரயோகித்தேன். ஆனால் எனது பலத்தினால் மாட்டு வண்டி ஆகாயத்தில் பறந்து விட்டது. எனது காரியம் முடிந்து விட்டது. வா கண்ணா. வாருங்கள் அண்ணா. நீ பெரும் பாக்கியசாலிதான் கண்ணா. இன்று நீ தப்பித்து விட்டாய். இனிமேல் முடியாது. இந்த உத்கஜன் உன் பாக்கியத்தை துர்பாக்கியமாக்க உனது வாழ்வை மரணமாக்கப் போகிறேன். அஸ்தி, நீ என்னை விட்டு விட்டு சென்று விட்டாய். திருமண சமயத்தில் உனக்கு வாக்கு கொடுத்தேனே, உனது வாழ்விலும் மரணத்திலும் நானும் உடனிருப்பேன் என்று. வாழ்வில் தான் உன்னோடு இருக்க முடியவில்லை, ஆனால் மரணத்தில். சானூரா, கடவுள், எனக்கு ஒரு உதவி செய். திருமண வாக்குறுதியை நிறைவேற்ற எனக்கு உதவி செய். பிடி, கொன்றுவிடு என்னை. கடவுளே. என்ன கடவுள் கடவுள் என்று? இங்கே எனது மனைவி அஸ்தி இறந்து கிடக்கிறாள், நீயோ கடவுள் கடவுள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கொன்றுவிடு என்னை. இது கடவுள் கம்சனின் ஆணை. கடவுள் கம்சனையே நீ கொன்று விடுவாயா? கடவுளே, யாராவது கடவுளை போய் கொல்ல முடியுமா? இதுதானே வேதனை. இந்த கடவுள் எப்போதும் சாவதே இல்லை. இதைவிட வேதனையான விஷயம் தெரியுமா சானூரா? இந்த வஞ்சக பெண் தனது வாழ்வு முழுவதும் என்னிடம் அவளது தங்கையை பற்றிய உண்மையை மறைத்து வைத்திருந்தாள். எனது பக்தையாக அவள் தர்மத்தை கடைபிடிக்கவில்லை, ஒரு மனைவியாகவும் கடைபிடிக்கவில்லை. இவளை விட மேலானவள் அந்த பிராப்தி. நேருக்கு நேராக நின்று எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாள். பேசுவது ஒன்று, மனதில் வேறொன்றாக இருக்கவில்லை அவள். ஆனால் இவள் அன்பு காட்டி சதி செய்தால் எனக்கு எதிராக. அப்படி செய்தவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் சானூரா? மரண தண்டனை கடவுளே. காதில் விழுந்ததா உனக்கு? மரண தண்டனை காதில் விழுந்ததா? உனக்கு ஏன் மரண தண்டனை கிடைத்தது என்று நீ அடுத்த ஜென்மத்திலாவது உனது தர்மத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். புரிந்ததா கடவுள் கம்சனின் மரணமடைந்த மனைவி அஸ்தியே? ஐயா ரிஷபனு, உங்கள் 1,00,000 பசுக்களுக்காக கோகுலத்தின் சணலினால் செய்யப்பட்ட கயிறு தயார். மாடுகளும் மகிழ்ச்சி அடையும். உண்மைதான் தாமோதரா. கோகுலத்தின் சணல் கயிற்றின் மகிமையே வேறு. அதனால் தான் நான் எனது மாடுகளை கோகுலத்தின் கயிற்றால் கட்டுகிறேன். சகோதரி கீர்த்தி, இதை வாங்கிக்கொள். இந்த நெய் மிகவும் அருமையாக இருக்கும். இதை பர்சனாவிற்கு எடுத்து சென்று ராதாவிற்கு தாருங்கள். அவளை எந்த தீய சக்தியும் அண்டாது. ஓ கண்ணா, 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 எங்கே சென்றான் எனது கண்ணன்? என்ன ஆச்சரியம்! யாரையும் மன்னிக்காத எனது ராதா கண்ணனை மட்டும் மன்னித்து விட்டால் போல் இருக்கிறது. கண்ணா, மகளே ராதா, நீ கண்ணனை தேடுகிறாயா? அத்தை, நான் ராதா. நான் யாரையும் தேடுவதில்லை. ஆனால் இந்த கண்ணன் எங்கு போனான் என்றுதான் தெரியவில்லை. கண்ணா, நீ என்ன சொல்கிறாய்? மறுபடியும் அசுரனா? அதுவும் நமது கோகுலத்திலா? மெதுவாக பேசுங்கள். கோகுலவாசிகள் யாராவது கேட்டுவிட்டால் பயந்து போய் விடுவார்கள். கண்ணா, நான் நம்புவதாக இல்லை. அப்படியே நம்புவதாக இருந்தாலும் முதலில் நீ எனக்கு இதை சொல். இந்த அசுரர்களை பற்றிய செய்தி முதலில் உனக்கு எப்படி கிடைக்கிறது? அசுரர்கள் தாமாகவே வந்து உன்னிடம் சொல்கிறார்களா? கண்ணா, யாரிடமும் சொல்லிவிடாது. ஆனால் இதோ நான் வந்து விட்டேன். இல்லை பலராமன் அண்ணா, அது வந்து கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரி ஹே நாத நாராயண வாசுதேவா ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முரா. அண்ணா, உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் பிரம்மதேவரிடமே கேட்டு பாருங்கள். ஏனென்றால் அவர்தான் என்னிடம் தெரிவித்தார் அசுரனை பற்றி. அத்தை, கண்ணன் தனது அறையில் இல்லை, வீட்டிலும் இல்லை, முற்றத்திலும் இல்லை. அப்படியானால் நீங்கள் கூறுங்கள், நான் அவனை எங்கு தேடுவேன்? மகளே ராதா,
கண்ணன் எங்கு உள்ளான் என்று எனக்கும் தெரியாது. சரி, என்ன விஷயம்? என் மகன் மீண்டும் உனக்கு தொல்லை கொடுத்தானா? அத்தை, நான் யார்? ராதா. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. அனைவரும் என்னிடம் நன்றாக நடந்து கொள்வார்கள். யாரும் தொல்லை தர முடியாது. இந்த கண்ணன் மட்டும் எம்மாத்திரம். ராதா, என்றால் கண்ணனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டி இருக்கிறதா? ஓ அம்மா, நான் கண்ணனோடு நட்பு கொள்ள விரும்புகிறேன். ஆனால் யாரும் என்னை புரிந்து கொள்வதே இல்லை. மகளே ராதா, நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மகளே, கோகுலத்தில் நமது வேலை முடிந்துவிட்டன. நாம் பர்சானா திரும்ப வேண்டும். அதனால் நீயும் சென்று பயணத்திற்கு தயாராகிவிடு. அப்பா, உங்கள் காரியம் வேண்டுமானால் முடிந்திருக்கலாம். ஆனால் எனது காரியம் ஒன்று மிச்சம் இருக்கிறது. எனது காரியம் நிறைவேறாத வரையில் நாம் இங்கிருந்து செல்லக்கூடாது. கண்ணா, இவர் அதே அந்தன பெரியவர் தானே நம் வீட்டுக்கு வந்து தட்சணை வாங்காமல் போனாரே? இல்லை பலராமன் அண்ணா, இப்பொழுது இருப்பவர் அந்த பெரியவர் அல்ல, முற்றிலும் மாறிவிட்டார். பரம அவதாரமும் சேஷ அவதாரமும் எனது பிரபு ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் உங்கள் இருவரையும் காண இரு கண்கள் போதாது. உங்களை தரிசனம் செய்தாலே போதும். ஜென்ம ஜென்மமாய் செய்த பாவங்கள் அனைத்தும் போய்விடும். உங்கள் இருவரையும் காண்பது எனது பாக்கியம். பார்க்கடலில் வீற்றிருக்கும் பகவானே, அருள் பாலித்து கடை தேற்றும் பெருமானே, கோடானு கோடி வணக்கங்கள். எனது பிரபுவே, இப்போது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. நான் முக்தியை நெருங்கிவிட்டேன் பிரபு. பர்சானாவில் உனது அப்பாவின் 1,00,000 பசுக்கள் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்குமே. அப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். உங்கள் பேச்சால் என்னை மாற்ற பார்க்கிறீர்கள் அல்லவா? நான் அதற்கெல்லாம் மயங்க மாட்டேன். ராதா, நீ சொல்லிக் கொண்டிருந்தாயே கண்ணனை தேடி பிடித்தாலே போதும் என்று. அம்மா, கண்ணனை தேடி பிடிப்பது சுலபமான காரியம் அல்ல. அவனை தேடுவதற்காக நான் எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று எனக்கே தெரியவில்லை. நான் கண்ணனை சற்று நேரத்திற்கு முன் பக்கத்து தெருவில் தான் பார்த்தேன். அவன் பலராமனோடு சேர்ந்து மாட்டு வண்டி ஒன்றை தள்ளி கொண்டிருந்தான். அப்படி என்றால் நான் அவனை உடனே பிடிக்கிறேன். இல்லை என்றால் அவனை பிடிப்பது கஷ்டமாகிவிடும். மகளே ராதா, இரு, சொல்வதை கேள். ராதா, ராதா, பிரம்மதேவரே, அப்படி என்றால் கண்ணன் சொல்லுவது உண்மைதானா? கோகுலத்தில் மீண்டும் அசுரன் வந்திருக்கிறானா? கண்ணா, நீ எதற்கும் கவலைப்படாதே. நான் இது நாள் வரை பயிற்சி கற்றையை எடுத்து சுழற்றிக் கொண்டது இதற்குத்தானே. இப்பொழுது உபயோகப்பட போகிறது பார். நான் அந்த அசுரனுக்கு தண்டனை கொடுப்பேன், மிகப்பெரிய தண்டனை கொடுப்பேன். அவன் கோகுலத்துக்குள் மட்டுமல்ல, எந்த கிராமத்துக்குள்ளும் போக முடியாது. சேஷ அவதாரமே, உங்கள் சிரத்தால் இந்த பூமியையே தாங்கக்கூடியவர். உங்கள் முன்பு அந்த அசுரனின் கதி அதோ கதிதான். பிரம்மதேவரே, வேற எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். தாம் முதலில் இதை கூறுங்கள். அந்த அசுரனை நாங்கள் எங்கு காண முடியும்? பிரம்மதேவரே, உங்கள் தோழரை நாளைக்கு யமுனை நதிக்கரைக்கு அழைத்து வாருங்கள். பலராமன் அண்ணனும் நானும் சேர்ந்து அவனுக்கு அனைத்தையும் புரிய வைக்கிறோம். இல்லையா பலராமண்ணா? கண்ணா, எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நான் எனது கட்டையை எடுத்து சுழற்றும் போது அந்த அசுரனுக்கு தானாகவே எல்லாம் புரிந்துவிட போகிறது கண்ணா. பிரம்மதேவரே, இப்பொழுது உறுதியாகிவிட்டது. நாளை யமுனை நதிக்கரையில் அசுரனும் நாங்களும். சரியா பிரம்மதேவரே? நாளை யமுனை நதிக்கரையில் அசுரனும் கண்ணனுமா? நானும் இருப்பேன். கண்ணா, அப்பொழுது உன் ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியத்தான் போகிறது. கண்ணா, நீ உனது மரணத்தின் இடத்தை கூட தேர்ந்தெடுத்து விட்டாய் கண்ணா. உன் மரண நேரத்தையும் தான். நாளை யமுனை நதிக்கரையில் உனது வாழ்வு முடியப் போகிறது கண்ணா.